சாக்ரட்டிஸ் புதுமையாக பேசினார், சிந்தனை உலகம் சீர்பெற்றது. இயேசுநாதர் புதுமையாக சிந்தித்தார், ஏழைகள் ஏற்றம் பெற்றனர். அப்ரஹாம் லிங்கன் புதுமையாக சிந்தித்தார், ஆதிக்க அரசு மாறியது. இங்கர்சல் புதுமையாக சிந்தித்தார், மூடத்தனங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டன. தந்தை பெரியார் புதுமையாக சிந்தித்தார், ஆரிய சமுதாயம் அரண்டு போனது. பேரறிஞர் அண்ணா புதுமையாக பேசினார், அன்னை தமிழ் உயிர்த்தெழுந்தது. தலைவர் கலைஞர் புதுமையாக சிந்தித்தார், சாதி சமயமற்ற சமத்துவபுரம் பிறந்தது. புதுமைகள் தான் இந்த வாழ்க்கையில இந்த நிறைவான மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லிட்டு, நடுவர் அவர்களே, 4 சுவர்களுக்குள் மட்டும் பேசிய பட்டிமன்றம் பழமையானது. நாடே பார்க்கின்ற அளவுக்கு பேசுகின்ற பட்டிமன்றம் தான் புதுமையானது. இன்னும் சொல்லட்டுமா, 90 வயது பெண்ணை வைத்து பட்டிமன்றம் பேசியது பழமை வாய்ந்தது. 9ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண்ணை வைத்து பேசியது புதுமையானது. பாவம் பாப்பா, விடுங்கப்பா அத. இன்னும் சொல்லட்டுமா, நான் தோற்றாலும் பரவாயில்லை, என் அணி ஜெயிப்பதற்காக சொல்லுகின்றேன். இந்த மேடையிலே உங்கள் உள்பட புதுமையானவள் இந்த பட்டிமன்றத்திற்கு புதியதாக வந்தது தங்கச்சி தான். ஆனால் மேடையில் இருக்கின்ற 6 பேரும் குறிப்போடு பேசினோம். புதியது மட்டும்தான் சிறப்பாக பேசியது, அதுதான் வெற்றி. இதுக்கு பேர் தான் அவன் கையில் இருக்க குச்சியை வாங்கி அவனையே அடிக்கிறது. இல்ல வல்லவராசு, நான் கேட்கிறேன், இது எல்லாருமே என்னமோ இப்ப என்னமோ இந்த பீஸாவையும் பர்கரும் சாப்பிட்றதுனாலதான் பிளட் பிரஷரும் சுகரும் ஹார்ட் அட்டாக்கு வருதாமா. பழமைவாதிகளுக்கெல்லாம் ஒண்ணுமே வரலையாமா. யோ, பேரை நாங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, காட்டேரி அடிச்சு போடுச்சு, சாமி குத்தத்துக்கு பழி வாங்கிருச்சு, திடீர்னு உளுந்து படியிருந்து போயிட்டான்னு நீங்க பேர் வச்சிருந்தீங்க. அதுக்கு நாங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறோம் பிரஷரு, ஹார்ட் அட்டாக்கு, சுகருன்ட்டு. நான் சொல்லட்டுமா, இப்படிப்பட்ட பெரிய பெரிய வியாதிகளுக்கு கூட மருந்தை கண்டுபிடித்து உன்னை போன்ற இதயமே இல்லாதவனுக்கு கூட இதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்வதுதான் எங்களுடைய புதுமை. என்னங்க வந்துட்டு நான் கேட்கிறேன், ஹோட்டல்ல இருந்து இங்க வர்றக்குள்ள வெயில் தாங்க முடியல, சித்திர வெயில் கத்திரியா அடிக்குது, ஏசி போடு ஏசி போடுன்னு கார்ல சொன்னாரு. ஏங்க 10 நிமிஷம் கார் உனக்கு என்ன ஏசினா, ஓசியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஏசி போடுன்னு. இங்க வந்துட்டு என்னமோ புதுமையே வேண்டாங்கிற மாதிரியுமே. எங்க முத்துல அண்ணன் புதுக்கோட்டையிலிருந்து ரேக்கலா வண்டியில் வந்தாரு பட்டிமன்றத்துக்கு. புதுக்கோட்டையிலிருந்து ரேக்கலா வண்டியில் வந்தா போன மாசமே புறப்பட்டு இருக்கோன்னு. ஜம்முன்னு ரயில் வண்டியில சொகுசுல ஏசி 3 டயர்ல புக் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு பூரா பழமை. நான் கேட்கிறேன், ஏசியில தான் வந்தீங்க பரவாயில்ல, ரயில தான் வந்தீங்க, வந்தீங்க கோமணத்தை கட்டிட்டுனால வந்திருக்கலாம் இல்ல. முத்து நிலவன் மேல என்னதான் உனக்கு போட்டு ஆத்திரமா? புதுக்கோட்டையிலேருந்து ரேக்கலா வண்டியில் நேற்று பரப்பிட்டா சுதந்திர தின பட்டிமன்றத்துக்கு தான் வந்து சேர முடியும். நியாயம்னு ஒண்ணு வேணும் இல்லைங்க. நான் கேட்கிறேன் முத்துநிலவனை பார்த்து, பழையது குரு கல்வி, அதற்கு பின்னால் புதியதாக வந்தது குலக்கல்வி, அதற்கு பின்னால் புதியதாக வரும் கல்வி எது தெரியுமா? சமச்சீர் கல்வி. எந்த கல்வி மன மகிழ்ச்சியை தருவது என்பது நீங்கள் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், பாடத்திட்ட குழுவிலே சமச்சீர் கல்வியிலே ஒரு உறுப்பினராக இருந்த முத்துநிலவன் இன்று அணிக்காக அங்கே பேசுகிறார், வேறொன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க, அடிமை இந்தியா என்பது பழையது, வளரும் இந்தியா என்பது இப்பொழுது, 2020 வல்லரசு இந்தியா என்பது நமது கனவு. எது மகிழ்ச்சியை தரும்? யோசிக்க வேண்டாமா? ஊசியில காடுலையும் முதுமலை காட்டுலையுமே ஒவ்வொரு காட்டுலையும் சுத்திட்டு இருந்தவன் பாக்கெட்ல பாருங்க, பெட்ரோ கார்டு, மாஸ்டர் கார்டு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, ஐடி கார்டு, பூரா காடையும் கழுத்துல தொங்கிட்டு பச்சளையை கட்டிட்டு காட்டுக்குள்ள போறாரா இங்க வல்லவராசு. நான் மனசார கேட்கிற, ஆடியன்ஸ் பார்த்து கேட்கிற, 3 மணி நேரம் வீட்டுல கரண்ட் இல்லைன்னா சொந்த வாழ்ற விட்டுட்டு வீதிக்கு வந்துடுறீங்க. நீங்க
நைட்ல அது 9 மணிக்கு கரண்ட் போச்சுன்னு வைங்க, 12 ஆனாலும் வீட்டுக்குள்ள போக மாட்டீங்க. ஐயோ முடியலப்பா, அந்த ஏசி போடுங்க, அட ஃபேன் நீலான்னு போடுங்க. எங்க ஊர்ல ஒரு பாட்டி கிட்ட நான் கேட்டேன், பாட்டி அந்த ஃபேன் நீலான்னு போட உட்கார முடியல, ஃபேனும் இல்ல கரண்ட்டும் இல்ல, யூபிஎஸ் தான் இருக்குதுல போடு பாட்டின. கம்முன்னுறா, யூபிஎஸ் வேலை செய்யறது இல்லைன்னு. நான் சொன்னேன், வீட்லயும் யூபிஎஸ் வேலை செய்யல, நாட்டிலயும் ஓபிஎஸ் வேலை செய்யல, என்ன கொடுமையா இருக்குதுன்னு. சுத்தி சுத்தி அங்கதாயா வந்து சேருது. பாதிப்பு ஓவரா இருக்கனால அடக்கி வைக்க முடியல. கணவன் இறந்து விட்டால் மனைவியை உடன்கட்டை ஏற வைத்தது பழமை. ஆனால் இன்று ஒரு உயிர் இறந்து விட்டால் அந்த உடலில் இருந்து எடுத்த பல உறுப்புகளை வைத்து இன்று பல உயிர்களை காக்க வைப்பதே புதுமை. நான் கேட்கிற தாய்மார்களே, புதுமையை நம்ம வெறுக்கலாமா? புதுமை என்னைக்குமே நமக்கு அருமை தானே. படக்குன்னு சுவிட்ச போட்டா புடக்குன்னு எரியுதே கேஸ், மறந்துடலாமா? கொக்காணி காமிக்குதே குக்கரு, ஃபிஷில் அடிக்குதே குக்கரு, மறந்துடலாமா? நான் கேட்கிற நடுவர் அவர்களே, கூன் விழுந்த பாட்டிகளை எல்லாம் நீங்கள் இந்த பிறவியிலே உனி பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் தண்ணியை கிணத்திலே சேந்தி கிழவிகள் எல்லாம் கூனிகளாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு எங்கள் மோட்டார் பம்ப் செட் வந்த பிறகு சுவிட்சை போட்டால் 8வது மாட்டியிலே சர் என்று தண்ணி அடிக்கிறது. இந்த புதுமையை விட வேற என்ன நாங்க சொல்றது? 2000 ஆண்டுகளாக உட்கார்ந்திருந்த வள்ளுவனை 133 அடி உயரத்திலே புதுமையாக எழுந்து நிற்க வைத்தாரே, அப்பொழுதுதானே இந்த உலகத்திலேயே அந்த பழமையும் புதுமையும் நின்று கொண்டிருக்கிறது. நான் புதுமையை என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? பல பொருள் இதற்குள்ளே இருக்கிறது என்று சொல்லவில்லை, பரம்பொருளாக இந்த புதுமை இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். ஒரு காலத்திலே கணக்கு போடணும்னா விரல் விட்டு எண்ணித்தான் கணக்கு போடுவோம். ஆனா இப்போ கால்குலேட்டர் இதுக்குள்ள இருக்குது. மணி என்னன்னு கேட்டா மேல அண்ணாந்து பார்த்துட்டு மணி சொல்லுவோம். இதுக்குள்ள வாட்ச் இருக்குது. இருட்டா இருக்குதே, ஐயோ எப்படி போறது, விளக்கு கொண்டு வாங்குவோம்பா, இதுக்குள்ள டார்ச் இருக்குது. ஐயோ பாட்டு கேட்கணுமா, அந்த டேப் ரெக்கார்டர் எடும்போ, இதுக்குள்ள பாட்டு கேட்க முடியும். ஐயோ படம் பிடிக்கணுமே, வீடியோ டெக் வேணுமேம்போ, இதுக்குள்ள இருக்குது. ஐயோ போன் பேசணுமா, ஒரு போன் எடுத்துட்டு வாயா சுத்தி அந்த டயல, வேண்டாம், இதுக்குள்ள இருக்குது. ஐயோ அழகான குழந்தை போட்டா பிடிக்கணுமே, என்ன பண்றது, இதுக்குள்ள இருக்குது கேமரா. ஐயோ கல்யாணத்துக்கு போறோமே, ஒரு கவர் பண்ணணுமே வீடியோ கேமரா, வேண்டாம், இதுக்குள்ள இருக்குது. ஐயோ நாளைக்கு இன்னத்துக்கு குறிப்பெடுக்கணுமே, கேலண்டர், வேண்டாம், இதுக்குள்ள இருக்குது. ஐயோ லெட்டர் போடணுமே, ஒரு 50 பைசா கடிதாசி வாங்க, வேண்டாம், இதுக்குள்ள இமெயில் இருக்குது. ஐயோ புத்தகம் படிக்கணும், அவர் எழுதுறது நல்லா இருக்குது, வேண்டாம், இதுக்குள்ள இருக்குது. நீ பேசாம செல்போன் கம்பெனிக்கு விளம்பரத்துக்கு போலாமியா? எதுக்கு இந்த பட்டிமன்றத்தில் பேசிக்கிட்டு இவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நீலாம் அங்கே போய் இந்த வசனத்தை 3 வாக்கியத்தில் பேசினா கோடிக்கணக்கில் கொட்டி கொடுப்பேன். முத்துநிலவண்ண, நீங்க புதுக்கோட்டையிலிருந்து மெட்ராஸுக்கு வந்ததுக்கு பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டதும் இதுக்குள்ள இருக்குது. ஆக எங்களுக்கு இது புதுமை, நாளை இதுவே எங்களுக்கு பழமை. மற்றும் ஒரு புதுமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.